வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகான 2 BHK காம்பேக்ட் ஹவுஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபுல் கம்ப்ளீட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு இந்த வீடு வந்து சேலுக்கு ரெடியாக இருக்குது. வீடை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்து பார்த்துட்ருக்க இந்த எம்டி ஸ்பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 15 அடிக்கு வந்து இருக்குது. ஃபுல்லாக நமக்கு ரோட்லேருந்து அப்படியே வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இந்த வீட்டோடு தான் வந்து நமக்கு சேர்ந்து இருக்குது. இந்த மொத்த இடமும் சரி, வீடும் ப்ளஸ் இந்த இடமும் சேர்த்து வந்து நமக்கு 2200 ஸ்கொயர் ஃபீட் மொத்த லேண்ட் ஏரியா. அதில் வீடு நமக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்டர் ஆகலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இருப்பு கேட் இருக்குது. அந்த கேட் வழியாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்டர் ஆகி இருக்கும். என்டர் ஆனோம் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து இந்த போர்ட்டிகோ வந்து நமக்கு எல் டைப்பில் வந்து நமக்கு இருக்குது. அதாவது இந்த மொத்த லென்த் வந்து நமக்கு 23 அடி. இதில் இந்த ஃப்ரண்ட் இங்கே அந்த நமக்கு மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 அடி வந்து இருக்குது. இந்த சைடில் அந்த நமக்கு ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் உள்ள கட் பண்ணியிருக்க இந்த இடம் வந்து நமக்கு 8 அடி வந்து நமக்கு இருக்குது. எல் டைப்பில் வந்து இந்த போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. வீட்டுடைய போர்வெல், வாட்டர் டேங்க் ரெண்டும் நமக்கு இங்கே தான் பிளேஸ் ஆகி இருக்குது. வீட்டுடைய மெயின் டோர் வந்து பார்த்துட்ருக்கேன். இது வந்து நமக்கு வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து வந்து நமக்கு டெரஸ்க்கு போகிறதுக்குண்டான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே இங்கே வந்து வீட்டுடைய காமன் பாத்ரூம் வந்து நமக்கு பிளேஸ் ஆகியிருக்கு. 2200 ஸ்கொயர் ஃபீட் மொத்த லேண்ட் ஏரியா. அதில் வீடு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. மெயின் டோர் நமக்கு வடக்கு நோக்கி இருக்குது. ரோட் ஃபேஸ் வந்து நமக்கு மேற்கு நோக்கி வந்து அமைஞ்சிருக்கு. வீட்டுடைய மெயின் டோர். இப்போ வந்து நம்ம மெயின் டோர் வழியாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து என்டர் ஆகலாம். வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் ஹால் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஹால் வந்து நமக்கு 21x16 அப்படிங்கிற சைஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து ஒரு பெரிய சைஸில் தான் இருக்குது. 21x16 அப்படிங்கிற சைஸில் இந்த ஹால் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வந்து நமக்கு இந்த டிவி யூனிட் ஃபுல்லாகவே வந்து செட்டப் எல்லாமே வந்து ஒரு முடிஞ்சிருக்கு. அப்படியே ஹால்லேயே ஒரு மூலையில் நமக்கு இங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பூஜா ரூம் செட்டப்பும் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஹால் வந்து நமக்கு 21x16 அப்படிங்கிற சைஸில் நமக்கு இருக்குது. ஹாலுடைய இந்த மூலையில் நமக்கு வாஷ் பேஷனும் கூட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம என்டர் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுடைய கிச்சன் ஏரியாக்குள்ளே வந்து நம்ம போகிறோம். இந்த கிச்சன் வந்து நமக்கு 10x10 அப்படிங்கிற சைஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து எல் டைப்பில் வந்து நமக்கு இந்த கிச்சன் வந்து அமைஞ்சிருக்கு. 10x10 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. இங்கேயும் நமக்கு ஸ்டோரேஜஸ்க்கு ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குது. 2 சைட்ஸில் நமக்கு விண்டோஸும் கூட வச்சுருக்காங்க. நமக்கு ஹாலுக்கு வந்து தனியாக ஒரு டைல்ஸும், கிச்சன் ஏரியா வந்து நமக்கு தனியாக ஒரு டைல்ஸும் டிஃப்ரெண்ட் பண்ணி 2 டைல்ஸை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம என்டர் ஆக போகிறது வந்து இந்த வீட்டுடைய அடுத்து பெட்ரூமில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூம் வந்து நமக்கு 11x10 அப்படிங்கிற சைஸில் வந்து பெட்ரூம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. இங்கேயே வந்து நமக்கு ரெடிமேடாக செல்ஃப் போட்டு ஒரு பீரோ மாதிரியான ஒரு செட்டப் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. 11x10 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. வித் வந்து நமக்கு அட்டாச்சோ டாய்லெட் பாத்ரூமோடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்சோ டாய்லெட் பாத்ரூம் வந்து நமக்கு 5x5 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வந்து நமக்கு இதில் இருக்குது. 5x5 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. வீட்டுடைய பெட்ரூமுடைய டோர் வந்து நமக்கு ரெடிமேடில் ப்ளைவுட் டோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமுடைய டோர்ஸுமே வந்து நமக்கு ரெடிமேட் ப்ளைவுட் டோர்ஸ் இருக்குது. அப்படியே நமக்கு டைரெக்டாக நேர் ஆப்போசிட்டில் வந்து நமக்கு வீட்டுடைய அடுத்த பெட்ரூம் வந்து நமக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 11x10 அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் இங்கேயுமே ரெடிமேடில் நமக்கு அப்படியே வந்து ரெடிமேட் ப்ளைவுட் டோர்ஸ் வந்து போட்டு ஒரு பீரோ மாதிரியான ஒரு செட்டப் இங்கேயும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ஸும் வந்து நமக்கு அட்டாச்சோ டாய்லெட் பாத்ரூமோட வந்துடுது. இதுவும் நமக்கு 5x5 அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டோட இது வந்து நமக்கு இந்தியன் டைப் டாய்லெட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து நமக்கு 50 லட்சம் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல்ல பாலகிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகி இருக்குது. ஓனருடைய காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லோன் வேணுனாலும் கூட அவங்களே வந்து அரேஞ்சும் கூட பண்ணி கொடுப்பாங்க.